வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு வேதேஸ் எக்ஸ்பி. இருட்டுல வைரக்கல் போல மின்னும் ஒரு நீல நிற துகள் ஒரு சிறுமி அதை எடுத்து தான் உடம்பெல்லாம் பூசிக்கிறா. அது எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு தெரியாம தன் கைகள்ல மின்றத பார்த்து சந்தோஷப்படுறா. ஆனா அந்த அழகான வெளிச்சம் அடுத்த சில நாட்கள்ல அந்த சிறுமியையும் அவளோட குடும்பத்தையும் ஏன் ஒரு நகரத்தையே மெல்ல மெல்ல கொல்ல போகுதுன்னு அப்ப அது யாருக்கும் தெரியல. 1987 பிரேசில் நாட்டுல இருக்கிற கோயானியா அப்படிங்கிற ஊர்ல நடந்த ஒரு நிஜமான நடுக்கம் தரும் விபத்து. பொதுவா அணு விபத்துனா ஒரு அணுமின் நிலையம் வெடிச்சதுதான் ஞாபகம் வரும். ஆனா வெறும் ஒரு பழைய இரும்பு கடை மூலமா ஒரு ஊரே கதிரியக்கத்தால பாதிக்கப்படும் அப்படின்னு சொன்னா நம்ப முடியுதா? வரலாற்றுல மறைக்கப்பட்ட அதிர்ச்சியூட்டும் உண்மை சம்பவங்களை தெரிஞ்சுக்க வேதேஸ் எக்ஸ்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1987 பிரேசில் நாட்டுல கோயானியா அப்படின்னு ஒரு ஊர் இருந்துச்சு. அந்த ஊர்ல இன்ஸ்டிடியூட்டோ கோயானோ டி ரேடியோ தெரப்பி அப்படின்னு ஒரு கேன்சருக்கு சிகிச்சை தரும் ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு. 1985 அந்த ஹாஸ்பிட்டல் வேற ஒரு இடத்துக்கு மாத்தினாங்க. ஹாஸ்பிட்டல் உரிமையாளருக்கும் அந்த இடத்தோட உரிமையாளருக்கும் இடையே ஏற்பட்ட சட்ட போராட்டத்தால கட்டிடத்திற்குள்ள யாருமே நுழையக்கூடாது அப்படின்னு கோர்ட் தடை விதிச்சிருந்துச்சு. அதனால அங்கிருந்த சில பழைய மிஷின்களை வெளியே எடுக்க முடியாம போயிடுச்சு. அதுல ஒண்ணுதான் டெலிதெரபி மிஷின். கேன்சர் கட்டிகளை அறுவை சிகிச்சை செய்யாமலேயே கதிர்வீச்சு மூலம் அழிப்பதற்கு இந்த மெஷினை பயன்படுத்துவாங்க. இப்ப விஷயம் அது இல்ல, அந்த மெஷின்குள்ள உலகமே அச்சப்படுற ஒரு கதிரியக்க பொருள் இருந்துச்சு, Cesium-137. சில நாட்களுக்கு பிறகு எல்லா ஊர்லயும் இருக்கிற மாதிரி அங்கேயும் 2 திருடர்கள் இருந்தாங்க, வேக்னர் மற்றும் ராபர்ட்டோ. அவங்க இந்த ஹாஸ்பிட்டல் ரொம்ப நாளா மூடி கிடக்கிறத கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. ஒரு நாள் அதுக்குள்ள நுழைஞ்சி கிடைக்கிற பொருளை சுருட்டிட்டு வர முடிவெடுத்தாங்க. கரெக்டா பிளான் பண்ணி அந்த பழைய ஹாஸ்பிட்டலுக்குள்ள திருட போறாங்க. அந்த பெரிய மிஷின் அவங்க கண்ணில் படுது. இதுல இருக்கிற ஈயம் மற்றும் இரும்ப வித்தா நல்ல காசு பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த மிஷினோட தலைப்பகுதியை மட்டும் கலட்டி ஒரு தள்ளு வண்டியில வச்சு வீட்டுக்கு கொண்டு வர்றாங்க. அன்னைக்கு நைட் அந்த கதிரியக்க பொருள் அவங்க அருகிலேயே ரொம்ப நேரம் இருந்ததால அவங்களுக்கு தலை சுற்றல், வாந்தி எடுக்க ஆரம்பிச்சது. ஆனா அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, பழைய ஹாஸ்பிட்டலுக்குள்ள போனதுனால ஏதோ அலர்ஜி அல்லது சாப்பிட்டது ஏதாவது ஒத்துக்காம போயிருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அவங்களுக்கு அப்ப தெரியல, உள்ள இருக்கிற Cesium-137 தான் இதுக்கான காரணம் அப்படின்னு. அடுத்த நாள் காலை அந்த மெஷினை பாட்டா கலட்டி அந்த மெஷினுக்குள்ள இருந்த ஒரு சின்ன ஈயப்பெட்டியை உடைச்சி எடுக்கிறாங்க. அதுக்குள்ள ஒரு அழகான நீல நிற பொடி இருந்துச்சு. அது பாக்குறதுக்கு பளபளப்பா ஜொலிக்குது. எல்லாத்தையும் அள்ளிட்டு போய் அதை ஒரு இரும்பு கடை உரிமையாளர் டேவிட் அப்படிங்கிறவர்கிட்ட விக்கிறாங்க. விக்கிறப்ப அந்த பளபளப்பு பொடியை காட்டி இன்னும் காசை கூட்டி கொடுக்க சொல்லி கேட்கிறாங்க. அவர் இது குழந்தைகளுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நினைச்சு அவங்களுக்கு ஏற்கனவே சொன்ன விலையை விட ஒரு 2% கூட்டி கொடுக்கிறாரு. டேவிட் அந்த பெட்டியை தன் வீட்டுக்கு கொண்டு போய் இருட்டுல திறந்து பார்க்கிறாரு. அந்த பொடி ஒரு நீல நிற நெருப்பு போல பிரகாசமா எரியுது. டேவிட் மிரண்டு போயிட்டாரு. இது ஏதோ விண்வெளியில இருந்து வந்த மந்திரக்கல் அப்படின்னு நினைச்சாரு. 80களில் ரேடியோ, டிவி எல்லாம் மக்களை பிரமிப்பில் உரைய வைத்த விஷயம். ஏன்னா அதுக்கு முன்னாடி அப்படி ஒண்ணு பார்த்ததே இல்ல. அன்னைக்கெல்லாம் 4 ஊருக்கு ஒரே ஒருத்தர் வீட்டுல டிவி இருந்த அதிசயம். டிவி வச்சிருக்கிறவருக்கு தனி மரியாதை. அப்பதான் தூர்தர்ஷன்ல ஏதாவது நிகழ்ச்சி போட்டா பார்க்க விடுவாங்க. அந்த மாதிரி தான் டேவிடும். அவர்கிட்ட வர்ற பழைய இரும்பு பொருட்கள்ல விசித்திரமா ஏதாவது ஒண்ணு கிடைச்சா அதை சுத்தி இருக்கிறவங்களுக்கு வேடிக்கை காட்டுவாரு. இது ஏதோ விண்வெளி கல் மாதிரி இருக்கு அப்படின்னு நினைச்சு தன் நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரையுமே கூப்பிட்டு அந்த நீல நிற பொடியை காட்டினாரு. மக்கள் அதை தொட்டு பாக்குறாங்க, கையில அள்ளி விளையாடுறாங்க. டேவிடோட தம்பி எர்னஸ்டோ அந்த பொடியில கொஞ்சத்தை ஒரு பேப்பர்ல மடிச்சு தன் வீட்டுக்கு கொண்டு போறாரு. எர்னஸ்டோவிற்கு ஒரு 6 வயது மகள் இருந்தா. அவளோட பேரு லைடா. அந்த சிறுமிக்கு தான் அப்பா கொண்டு வந்த அந்த ஜொலிக்கும் பொடி ரொம்ப பிடிச்சு போச்சு. அது மேஜிக் பவுடர்னு நினைச்சு அதை உடம்பெல்லாம் பூசிக்கிறா. அது மின்றதை பார்த்து சிரிச்சு விளையாடுறா. அதே கையோட அவங்க அம்மா கொடுத்த சாண்ட்விச்சையும் சாப்பிடுறா. இங்க அப்பாவோட அன்பும் மகளோட விளையாட்டுத்தனத்திலும் எந்த பிழையும் இல்ல. அது ஒரு தூய்மையான அன்பு. ஆனா அதுல இருந்த விபரீதம் பற்றி யாருக்குமே இதை பத்தி தெரியல. அந்த ஹாஸ்பிட்டல்ல திருநவங்க, இரும்பு கடைக்காரர், அவங்களோட உறவினர்கள், அவரோட தம்பி, அந்த தம்பியோட குழந்தை அப்படின்னு அந்த கதிர்வீச்சு நிறைய இடங்களுக்கு பரவி இருந்துச்சு. அந்த பொடியை தொடுவதன் மூலமாகவோ அந்த பொடி படிஞ்ச பொருட்களை தொடுறது மூலமாவோ வேகமா பரவ ஆரம்பிச்சிருந்துச்சு. அப்படி யார் யாருக்கு பரவி இருக்கோ அவங்க உடம்புல அந்த பொடிப்பட்ட இடம் வெந்து போய் இருந்துச்சு. சிலருக்கு தீக்காயம் ஏற்பட்டது போல கொப்பளங்கள் வந்துச்சு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா அந்த இரும்பு கடைக்காரர் மனைவி மரியாவுக்கு மட்டும் ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சது. இந்த நீல நிற பொடி நம்ம வீட்டுக்கு வந்த பிறகுதான் எல்லாருக்குமே உடம்பு முடியாம போகுது, வாந்தி வருது, முடி கொட்டுது அப்படின்னு கவனிச்சாங்க. மரியா இதை தன் கணவர்கிட்ட சொல்லி புரிய வைக்க நினைச்சா. ஆனா அவருக்கு அப்படி எல்லாம் நடக்குமா அப்படின்னு குழப்பமா இருந்துச்சு. மரியா இந்த விஷயத்தை விடுறதா இல்ல. ஏன்னா சுற்றி இருக்கிறவங்க பாதிக்கப்படுறாங்க. அந்த குழந்தையின் நிலை படுமோசமா இருந்துச்சு. இந்த விஷயத்தை இப்படியே விடக்கூடாது அப்படின்னு துணிஞ்சு ஒரு முடிவெடுத்தாங்க. ஆனா அவங்களும் அறியாமையினால ஒரு தப்பு பண்ணாங்க.
அந்த பொடி இருந்த மிச்ச பாகங்களை ஒரு பையில போட்டு ஒரு பொது பேருந்துல ஏறி நகரத்தோட சுகாதார நிலையத்துக்கு கொண்டு போனாங்க. அந்த பேருந்துல மரியா கூட பயணம் செஞ்ச அத்தனை பேருக்கும் தெரியாமலேயே கதிர்வீச்சு பரவிக்கிட்டு இருந்துச்சு. சுகாதார நிலையத்தில் இருந்த டாக்டர் இது ஏதாவது கெமிக்கல் ரியாக்ஷனா இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இதை ஆராய ஒரு பிசிக்ஸ் சயின்டிஸ்ட கூப்பிட்டாங்க. அவர் ஒரு கைகர் கவுண்டர் அப்படிங்கிற ஒரு மெஷினை கொண்டு வந்து அந்த பைக்கு முன்னாடி வச்சாரு. அந்த மெஷின் சத்தம் போடல, அலறுது. ஏன்னா அந்த மெஷினால அளவிட முடியாத அளவுக்கு கதிர்வீச்சு அதிகமா இருந்துச்சு. உடனே அந்த சயின்டிஸ்ட் கத்துறாரு, எல்லாருமே வெளியே போங்க, இது ஒரு அணு விபத்து அப்படின்னு. உடனே அந்த சுகாதார நிலைய டாக்டர்கள் அரசாங்கத்துக்கிட்ட தகவல் கொடுக்கறாங்க. அடுத்த சில மணி நேரத்திலேயே அந்த நகரம் முழுவதுமே ராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ள வருது. முதல் விஷயமா விசாரணையை ஆரம்பிச்சாங்க. அந்த இரும்பு கடைக்காரரை பிடிச்சு விசாரிச்சு அவர் யாரையெல்லாம் தொட அனுமதிச்சாரு, அங்கிருந்து யார் யார்கிட்ட எல்லாம் பரவிச்சு அப்படின்னு ஒரு லிஸ்ட் ரெடி பண்றாங்க. அப்படி ரெடி பண்ண லிஸ்ட்ல மொத்தம் 1,12,000 பேர் வந்தாங்க. இப்போ ஒரு கால்பந்து மைதானத்தை தற்காலிகமா மருத்துவமனையா மாத்தினாங்க. அந்த 1,12,000 பேரை அங்க உடனடியா வர வச்சாங்க. எல்லோரையுமே வரிசையில நிக்க வச்சு சோதனை செஞ்சாங்க. மக்கள் பயந்து நடங்குறாங்க. தங்களுக்கு எதுவுமே ஆகிடக்கூடாது அப்படின்னு கடவுள் கிட்ட வேண்டுறாங்க. எல்லோரையும் சோதிச்சு பார்த்ததுல 249 பேருக்கு கதிர்வீச்சு அளவு எக்கச்சக்கமா இருந்துச்சு. அவங்க போட்டிருந்த ட்ரெஸ், வாட்சி, ஏன் அவங்க வீட்டுல இருந்த செல்ல பிராணிகளுக்கு கூட கதிரியக்க வீச்சு பரவி இருந்துச்சு. கதிர்வீச்சால பாதிக்கப்பட்ட அந்த 249 பேரையும் தனிமைப்படுத்தப்பட்ட மருத்துவ முகாம்கள்ல தங்க வச்சாங்க. அவங்களோட உடல்ல இருந்த கதிர்வீச்சை நீக்க தீவிர சிகிச்சையும் தொடர் கண்காணிப்பும் வழங்கப்பட்டுச்சு. அந்த 6 வயது சிறுமி லைடா, அவளோட நிலைமை விவரிக்க முடியாத அளவுக்கு மோசமா இருந்துச்சு. அவளோட உடம்புக்குள்ள போன அந்த சிசிஎம் அவளோட எலும்புகளை, நுரையீரலை உள்ளிருந்தே அரிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அக்டோபர் 23, 1987 அந்த சிறுமி இறந்து போறா. ஆனா சோகம் அதோட முடியல. அவளை அடக்கம் செய்ய போனப்ப அந்த ஊர் மக்கள் போராட்டம் பண்றாங்க. இந்த உடம்பை இங்க புதைச்ச எங்களுக்கும் கதிர்வீச்சு வரும் அப்படின்னு சொல்லி அந்த சிறுமியோட சவப்பெட்டி மேல கல் எறிஞ்சாங்க. கடைசியா 600 கிலோ எடையுள்ள ஈயப்பெட்டியில வச்சு கான்கிரீட் போட்டு அவளை புதைச்சாங்க. அந்த பொடி எங்கு பட்டதோ அந்த பொருட்கள் எல்லாமே கதிரியக்க பொருளா மாறிட்டதுனால அந்த மருத்துவமனை, அந்த இரும்பு கடை, அவரோட வீடு அப்படின்னு அத்தனையுமே இடித்து தரைமட்டமாக்கி அதையெல்லாம் பெரிய கண்டெய்னர்ல போட்டு மூடி தனிமைப்படுத்தி வச்சாங்க. அந்த ஊர்ல இருந்து மட்டும் 6000 டன் கதிரியக்க கழிவுகள் வெளியேற்றப்பட்டுச்சு. இந்த சம்பவம் ஒரு தமிழ் திரைப்படத்தை நினைவூட்டுது. அலட்சியம் அலட்சியம் அலட்சியம், அதுதான் எல்லா பிரச்சனைகளுக்கும் மூல காரணம் அப்படின்னு சொல்ற அந்நியன். ஒரு சின்ன அலட்சியம் எவ்வளவு பெரிய மோசமான விளைவை ஏற்படுத்தி இருக்கு. தெரியாத தேவதையை விட தெரிந்த பிசாசு மேல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதான் இந்த சம்பவத்திலும் நடந்திருக்கு. பார்க்க பளபளப்பா இருக்கு அப்படின்னு தெரியாத தேவதையை அள்ளி அணைச்சாங்க. ஆனா அது ஒரு பெரிய பூதம். இந்த மாதிரி வரலாற்றில் நடந்த உண்மையான விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்க மறக்காம வேதேஸ் XP சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல இந்த அணு உலை விபத்துகள்ல இருந்து தப்பிக்க மனிதர்கள் கண்டுபிடிச்ச அந்த உயிருள்ள ரோபோக்கள் பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க. நீங்க யூடியூப்ல இருந்தா சப்ஸ்கிரைப் தட்டுங்க, இன்ஸ்டால இருந்தா ஃபாலோ தட்டுங்க. தேங்க்யூ.